இப்பலாம் நம்ம டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பண்ற டைமிங்கே வந்து பக்காவா மாத்தியாச்சு. மார்னிங் வழக்கம் போல டீய வாங்கிட்டு கேரளா ஹோட்டல்லருந்து குடுகுடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீ ஷாப்லருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தோம். இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் வொர்க் பண்றாரு. அந்த டெலிவரிய குடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் தி வேலயே இந்த முட்டை புரோட்டாவ எடுத்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு கிடந்தோம். இந்த ஆர்டர் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புடிக்காத ஏரியா கேஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் சிட்டிக்குள்ள இது வந்து போகுது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, மோசமான ஏரியா. டெலிவரி மட்டுக்கு ஆர்டர் மட்டும் பண்ணுவாய்ங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு டெலிவரி பண்றதுக்கு வண்டிய நிப்பாட்டுறதுக்கு இடம் குடுக்க மாட்டாய்ங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து 13 ஆர்டர் முடிச்சுட்டேன். என்னடா காட்டவே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காட்டல. என்ன பண்றது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேரா இப்போ கேரளா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. கேரளா ஹோட்டலுக்கு ஓடி வந்தோனே பீஃப் பிரியாணி குடுங்கன்னு சொல்லிட்டோம். 2 அப்பளம் கூடயே குடுத்தாங்க. ரைத்தா கொஞ்சம் குடுத்தாய்ங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூடாவே இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். கை பிடிக்க முடியல அந்த சட்டி. அதுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சோற மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு பீஃப் எல்லாம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நர்ஜிஸ்ல இருக்குங்க. அப்புறம் நம்ம டைமிங் வந்து மாத்திட்டோம்னு சொன்னோம்ல. அது எப்படின்னா, இப்போ வந்து நம்ப மார்னிங் வந்து 6லருந்து ஒரு 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் இப்ப நம்ம ஓட்டுறது. அதுக்கப்புறம் ரூம்ல போயிட்டு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தூக்கத்த போட்டு, அதுக்கப்புறம் நைட்டு மீதிய நம்ம கவர் பண்ணிறது. பெர் டேக்கு நமக்கு 20 ஹவர் கிடைச்சா போதும். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.